வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறு வயதிலிருந்தே பெற்றோரின் அறிவுறுத்தல்கள் கண்டிப்புகளுடன் வாழ்ந்த நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த பின் எனது லைஃப் ஸ்டைல் இப்படித்தான் இருக்க வேண்டும், நான் ஹெல்த்தியாக வெல்த்தியாக 4 பேர் மதிக்கக்கூடியதாக இப்படித்தான் வாழ வேண்டும் என பல எதிர்பார்ப்புகள் ஆசைகள் மனதில் தோன்றும். இந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் பிரபஞ்சத்திடம் அனுப்பும் போது எமக்கும் பிரபஞ்சத்துக்கும் இடையே ஒரு லிங்க், ஒரு தொடர்பு ஏற்படும். அவ்வாறு தொடர்பு ஏற்படும் போது பிரபஞ்சத்தினால் இலக்கங்கள் மூலம் எமக்கு சில பாசிட்டிவ் தகவல்கள் அனுப்பப்படும். அப்படி பிரபஞ்சத்தினால் அனுப்பப்படும் அல்லது தெரிவிக்கப்படும் தகவல்கள் அடங்கிய நம்பர்ஸ் ஏஞ்சல் நம்பர்ஸ் அல்லது சீக்வன்ஸ் நம்பர்ஸ் அல்லது ரிப்பீட்டட் நம்பர்ஸ் அல்லது ஃபேன்சி நம்பர்ஸ் என அழைக்கப்படும். பிரபஞ்ச ஆற்றலுடன் தொடர்புள்ளவை எண்கள். லோ ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதியின் நம்பிக்கைப்படி பிரபஞ்சத்தினால் அறிவிக்கப்படும் சில தகவல்கள் நம்பர்ஸ் மூலம்தான் மனிதர்களுக்கு தெரிவிக்கப்படுகின்றன. அதிக வைப்ரேஷன் கொண்ட இந்த எண்கள் பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து கொள்வதற்கான வழிகாட்டியாகவும் ஒரு நபரின் வாழ்க்கையில் நடைபெறும் நிகழ்வுகளை உணரக்கூடியனவாகவும் உள்ளன. அதிலும் பொதுவாக ஒரு சீக்வன்ஸாக வரும் எண்கள், உதாரணமாக 000, 111, 222, 333 போன்றன எதேர்ச்சியாக எமது பார்வைக்கு தெரியும் போது அவை மிக அதிர்ஷ்டகரமானவை என கருதப்படுகின்றன. ஏஞ்சல் நம்பர்ஸ் அல்லது தேவதை எண்கள் எனப்படும் இந்த எண்கள் எமது பார்வைக்கு எதேர்ச்சியாக தென்பட்டால் அதற்கான அர்த்தங்கள் எவை என இந்த வீடியோவில் பார்ப்போம். கீழைத்தேய நாடுகளில் எப்படி நியூமராலஜியில் நம்பிக்கை உள்ளதோ அதேபோல் மேலைத்தேய நாடுகளிலும் ஏஞ்சல் நம்பர்ஸ் அல்லது சீக்வன்ஸ் நம்பர்ஸ் மூலம் பிரபஞ்சம் நம்மிடம் ஏதோ ஒரு விஷயத்தை தெரிவிக்கின்றது என்ற நம்பிக்கை உள்ளது. கிரேக்க தத்துவவியலாளரான பைதகரஸ் பிரபஞ்சத்தை ஆள்வதே இலக்கங்கள் தான் என தனது ஆராய்ச்சியின்படி கூறியுள்ளார். அதேபோல் பிரபல விஞ்ஞானியான நிக்கோலா டெஸ்லாவும் 369 பிரபஞ்சத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது என நிரூபித்துள்ளார். வாழ்க்கையில் எவ்வித சப்போர்ட்டும் இல்லாமல் பல துரோகங்கள், அவமானங்கள், பல இழப்புகளை எல்லாம் சந்தித்து நிற்கதியாக என்னடா வாழ்க்கை என மனம் சஞ்சலப்படும் போது இந்த பிரபஞ்சம் நான் இருக்கின்றேன், நீ கால் தடம் பதிக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் வெற்றிகரமாக முன்கொண்டு செல்லப்படும், துணிந்து செல் என்று கூறும் விதமாக நமது பார்வைக்கு தென்படுவனதான் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ். யூனிவர்ஸுக்கும் எமக்கும் தொடர்பை ஏற்படுத்தும் பல ஆற்றல்கள் வாய்ந்த இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் வழியில் செல்லும் போது வெஹிக்கிள் நம்பர் பிளேட்ஸ் மூலமாகவோ அல்லது கடைகளின் அட்ரஸ் இலக்கமாகவோ அல்லது ஃபேஸ்புக் லைக்ஸ், இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் கவுண்ட் மூலமாகவோ அல்லது டைம் நேரம் மூலமாகவோ ஒரு தொடர் இலக்கம் போல் நம் பார்வைக்கு புலப்படும். இவ்வாறு புலப்படும் ஏஞ்சல் நம்பர்ஸ் மூலம் ஆறுதலையும் ஊக்குவிப்பையும் கூடவே எமக்கு ஒரு வழிகாட்டியாகவும் யூனிவர்ஸ் செயல்படுகின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. இந்த எண்கள் நம் பார்வைக்கு தெரியும் அதே நேரத்தில் நாம் செய்யும் பிரார்த்தனைகள், நன்றிகள், வேண்டுதல்கள் வீண் போவதில்லை. எமக்கு ஓர் உந்து சக்தியாகவும் பாசிட்டிவ் தாட்ஸ், நேர்மறை எண்ணங்களையும் தோற்றுவிப்பன இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ். 000 அல்லது 0000 இதை பார்க்கும்போது நீங்கள் சக்தி மிக்க நபராக உள்ளீர்கள். கடவுளுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு வலுவாக உள்ளது. 111 அல்லது 1111 இதை பார்க்கும்போது உங்களுக்கு தேவையான விஷயத்தை தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது வெற்றி நிச்சயம். 222 அல்லது 2222 பார்க்கும்போது நீங்கள் நினைத்த விஷயம் நல்லபடியாக சென்று கொண்டிருக்கின்றது என்ற சைனை யூனிவர்ஸ் காட்டும். அதேபோல் 333 அல்லது 3333 பார்க்கும்போது உங்களை சுற்றி ஸ்பிரிச்சுவலான சூட்சுமமான ஒரு சக்தி உள்ளது என்றும், 444 அல்லது 4444 பார்க்கும்போது உங்கள் எண்ணங்கள்
தேவதைகளால் இனிதே நிறைவேற்றப்படும் எனவும் 555 அல்லது 5555 பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்கள் வாழ்வில் நடைபெறும். எனவே இதை பார்க்கும்போது அந்த மாற்றம் ஒரு பாசிட்டிவான மாற்றமாக இருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்ய வேண்டும். 666 அல்லது 6666 பார்க்கும்போது கடவுளுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு சில நேர்மறை எண்ணங்களால் கட்டி எழுப்பப்படுகின்றது எனவும் 777 அல்லது 7777 பார்க்கும்போது உங்களின் நல்ல செயல்கள் யாவும் பிரபஞ்சத்தினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது எனவும் 888 அல்லது 8888 பார்க்கும்போது பிரபஞ்சத்தினால் உங்களது ஃபினான்சியல் அபண்டன்ஸ் பொருளாதாரம் மிக அபரிமிதமாக நிறைவேற்றப்படும் எனவும் 999 அல்லது 9999 பார்க்கும்போது உங்களது நற்செயல்கள் யாவும் இந்த சமுதாயத்தை நல்லபடியாக மாற்றும் என்ற செய்தியையும் யூனிவர்ஸ் மூலம் எதேச்சையாக இவற்றை நாம் பார்க்கும்போது எமக்கு தெரிவிக்கப்படுகின்றன. எனது தனிப்பட்ட அனுபவத்தின்படி 1010, 1111, 222, 333 போன்ற ஏஞ்சல் நம்பர்ஸ் நான் ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து விழித்து பக்கத்தில் இருக்கிற ஃபோனில் என்ன டைம் என்று பார்க்கும்போது திடீரென எனது பார்வைக்கு புலப்பட்டுள்ளன. தூக்கத்தில் இருக்கிற என்னை தட்டி எழுப்பி தன்னை பார்க்கும்படி செயல்படுவது யூனிவர்ஸின் வேலையாகத்தான் இருக்கும் என நான் உணர்ந்திருக்கிறேன். இதன் மூலம் சில பாசிட்டிவான காரியங்களும் எனக்கு நடந்திருக்கு. ஒரு நாளைக்கு மினிமம் 2-3 தடவையாவது இதை நான் பார்த்துருக்கிறேன். அப்படி பார்த்த சில ஸ்க்ரீன்ஷாட்ஸை உங்கள் பார்வைக்காக தாரேன். இதெல்லாம் வேண்டுமென்று டைம் வச்சு பார்க்கல, எதேச்சையாக பார்த்தது. இதை விட வெளியில் செல்லும் போது அடிக்கடி நிறைய வெஹிக்கிள் நம்பர்ஸ் மூலம் நான் ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்துருக்கிறேன். ஆனால் ப்ரைவேசி காரணமாக அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட இயலாது. எல்லோருடைய பார்வைக்கும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் தெரியுமா என கேட்டால் நிச்சயமாக இல்லை. தவம் செய்வதற்கும் முற்பிறப்பில் தவம் செய்திருக்க வேண்டும் என்பது போல் ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கும் அதற்கான கொடுப்பினை அல்லது புண்ணியம் இருந்திருக்க வேண்டும். அந்த புண்ணியம் இருந்தால் மட்டுமே பிரபஞ்சத்துடன் தொடர்பினை ஏற்படுத்த முடியும். அப்போ ஏஞ்சல் நம்பர்ஸை காணும் அல்லது அவற்றை பற்றி தெரிந்து கொள்ளும் நீங்கள் ஒவ்வொருவருமே உண்மையில் லக்கி தான். இனிமேல் இப்படியான ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்கள் பார்வைக்கு தென்பட்டால், யாருமே உங்கள் கூட இல்லாவிட்டாலும் இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டாக உள்ளது. உங்கள் விருப்பங்களை எண்ணங்களை செவிசாய்த்து கேட்க அவற்றை நல்லபடியாக நிறைவேற்ற யூனிவர்ஸ் தயாராக உள்ளது. உங்கள் பாசிட்டிவான எண்ணங்கள் யாவும் அந்த யூனிவர்ஸ் மூலம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையுடன் முன்னே செல்லுங்கள் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.